இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா டிராகன். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து, மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கையாடு லோகர், மிஷ்கின், கே.எஸ். ரவிக்குமார், கௌதம் மேனன், ஜார்ஜ் மரியன், விஜய் சித்து, அர்ஷத் கான், தேனப்பன், ஃபேட்மேன் ரவீந்தர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்கில் பிரதீப் ரங்கநாதன் ஸ்கூல் டாப்பராக இருக்காருன்னு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வாங்கின கையோட ஒரு பொண்ணை லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ரகட் பாய் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இனிமேல் நான் ரகட் பாயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் லைஃப்பில் ரகட் பாயாக மாறிடுறாரு. காலேஜை கட்டடிச்சுட்டு காலேஜ் ப்ரொஃபஸரை மதிக்காமல் பெரிய தலை அப்படின்ற மாதிரி காலேஜில் வலம் வராரு. 48 பேப்பர் அரியரோட காலேஜ் ஸ்டடீஸை முடிக்காமல் இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஹை ப்ரொஃபைல் ஜாபில் வேலை கிடைக்குது. வேலைக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த பிரச்சனை தான் என்ன, அதுலேருந்து மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் லவ், காமெடி, இமோஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. காலேஜ் பிரின்சிபல் கிட்ட 43 அரியரோட 5 சேர்த்துக்கோங்க, 48 அரியர் அப்படின்னு ஆட்டிடியூட் காட்டுறதுலேயும், எக்ஸாமில் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வரும்போது அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுறதுலேயும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 2 ஹீரோயின், அனுபமா பரமேஸ்வரன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீன் வராங்க. அதோட செகண்ட் ஹாஃபில் பிரதீப் ரங்கநாதன் காம்பினேஷனில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கையாடு லோகர் இன்னொரு ஒரு ஹீரோயின், அவங்களும் கன்வின்சிங்கான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன கிளாமருக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். மிஷ்கின் காலேஜ் பிரின்சிபலாக நடிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான் இவர் கேரக்டர் தான். இன்டர்வல் பிளாக் முன்னாடி இவர் பேசுகிற டைலாக்கும் நடிப்பும் தான் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. கௌதம் மேனன் பிரதீப் ரங்கநாதன் ஆஃபீஸ் மேனேஜராக நடிச்சிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் கையாடு லோகர் அப்பாவை நடிச்சிருக்காரு. ஃபேட்மேன் ரவீந்தர் ஜாப் கன்சல்டன்சி மேனேஜராக நடிச்சிருக்காரு. விஜய் சித்து இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடியில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அர்ஷத் கான் குட்டி டிராகன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வராரு. அவரும் காமெடியில் கலக்கியிருக்காரு. இந்து மணிகண்டன் பிரதீப் ரங்கநாதன் அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஜார்ஜ் மரியன் பிரதீப் ரங்கநாதன் அப்பாவை நடிச்சிருக்காரு. அவரும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ், ஏஜஸ் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப ரிச்சாகவே எடுத்திருக்காங்க. படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னால் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கலை. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு 2 ஃபைட் சீன் வருது. அது தேவையானு எனக்கு தோணுது. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து ஃபர்ஸ்ட் மூவியான ஓமை கடவுளே லவ் அண்ட் ஃபேண்டசி மூவியாக எடுத்திருந்தார். அசோக் செல்வன் கேரியரில் ஹிட் மூவியாக அமைஞ்சுது. இந்த மூவி காமெடி ப்ளஸ் இமோஷனல் சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் குறுக்கு வழியில் முன்னேறது தப்பு அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் மூலியமாக சொல்ல வந்த மெசேஜ் இதுதான். மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. இந்த படத்தில் பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ரைஸ் ஆஃப் டிராகன், ஏண்டி விட்டு போனேன், அதுக்கப்புறம் மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்ற ஒரு ரீமேக் சாங்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் பிரதீப் ரங்கநாதன் இவர் ஸ்டார்டிங் கெரியரில் டைரக்டராக இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் ஃபஸ்ட்டு எடுத்த மூவி கோமாளி, அது ஜெயம் ரவி கெரியரில் ஹிட் மூவியாக அமைஞ்சுது. செகண்ட் மூவி லவ் டுடே எடுத்தார். டைரக்டர் கம் ஆக்டராக நடிச்சிருந்தார். அதுவும் அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. இந்த மூவி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஆட்டிடியூட் காட்டுறதுலையும், வேலை கிடச்ச பிறகு மெச்சூரிட்டி காட்டுறதுலையும் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இவருடைய க்ரோத்து சினி ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பிரதீப் ரங்கநாதன் காலேஜ் லைஃப்பில் ஆட்டிடியூட் காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவம் பண்ணி பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. ட்விஸ்டோட இன்டர்வல் பிளாக் முடியுது. செகண்ட் ஹாஃபில் அவருடைய பிரின்சிபலான மிஷ்கினால் அவர் லைஃபே மாறிடுது. அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு வந்தாருன்னு ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.